99,000 கொடுக்க போறங்க. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க. இன்டீரியர் பக்கம் வரைக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்குது, செட் ஒர்க்கிங் இருக்குது, இன்ஜின் 100% குவாலிட்டியா இருக்குங்க. வெறும் 69,000 வண்டி கொடுத்துடலாம். அதுல நீங்க திருப்பூர் லோக்கல் கஸ்டமர்ஸா வெறும் 30,000 முன்பணம் கட்டுங்க, இந்த வண்டி பை பண்ணிக்கலாம். 3 கண்டிஷன் இருக்குது. வண்டி எஃப்சி கரண்ட். இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,29,000 கொடுத்துடலாங்க. அப்படியே ஆஸ்டிஸ் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,29,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஒரு 79,000 பட்ஜெட்ல ஒரு செடான் டைப் கார் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வண்டி வந்து பெட்ரோல் வண்டி 2000 மாடல் வெறும் 1,69,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. ஒரு 70,000 முன்பணம் கண்டுங்க, இந்த வண்டிக்கு லோன் போட்டு கொடுத்துடலாங்க. வண்டி இன்ஜின் 100% இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,49,000 வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி மாருதி ஆமனி. ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு லோக்கல் நம்பர் வண்டி கொண்டு வந்துருங்க. பேப்பர்ஸ் கரண்ட் இன்ஜின் 100% தெரியுது. வண்டியோட பிரைஸ் வந்து வெறும் 2,65,000 வண்டி கொடுத்துடலாங்க. ஒரு 80,000 முன்பணம் கண்டுங்க, இந்த வண்டிக்கு லோன் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 89,000 பிக்சர் ரேட் அந்த வண்டி கொடுத்துடலாங்க. வணக்கம், ஸ்ரீ ஹர்ஷித் கார்ஸ் திருப்பூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டொயோட்டா கொரோலா ஒரு 2009 மாடல்ல பாத்துட்டு இருக்கீங்க. வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு. ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. ஒரு 99% உண்மையில ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. வண்டி அடிக்கிற வெயிலுக்கு செம்ம ஏசிங்க. ஏசி அவ்வளவு சின்ன இருக்கும், அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். அவுட்லுக் பாருங்க, இன்டீரியர் பாருங்க, ரொம்பவே பக்காவான ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி. இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் பாத்தீங்கன்னா 2009 மாடல் 3 கண்டிஷன் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பேப்பர் கரண்ட்ல இருக்குது. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2029 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு 3 to 3.5 லட்சம் வித்துட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,69,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி செவர்லெட் ஏவியோ. வெறும் 24,000 மட்டுமே ஒண்ணு வண்டிங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் 2010 மாடல். வண்டியோட அவுட்லுக் பாருங்க, இன்டீரியர் பாருங்க, ரொம்ப பக்காவான கண்டிஷன் இருக்கு. நீட்டான கண்டிஷன் இருக்கு. இன்டீரியர் ரொம்ப தெளிவா இருக்கும். கிலோமீட்டர் மட்டுமே வெறும் 24,000 மட்டும் வண்டி ஓட்டிக்குதுங்க. வண்டி 100% உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது வண்டியில. இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் பாத்தீங்கன்னா 2010 மாடல் சிங்கிள் கண்டிஷன் இருக்குது. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,49,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஒரு மாருதி ஜென். வெறும் 69,000 வண்டி பார்க்க போறங்க. டைப் 2 பாடி 2003 மாடல் 2021 பேப்பர் கரண்ட்ல இருக்கிற வண்டிங்க. 3 கண்டிஷன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட வண்டி இது. நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்க வண்டி. ஒரு ஃபேமிலி யூஸ் நல்ல பக்காவான ஒரு கண்டிஷன் சொல்லலாம். வண்டி பாடி லைன் அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு. இன்டீரியர் நல்லா இருக்கும். வண்டி ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது இந்த வண்டியில. வெறும் 69,000 வண்டி கொடுத்துடலாம். அதுல நீங்க திருப்பூர் லோக்கல் கஸ்டமர்ஸா வெறும் 30,000 முன்பணம் கட்டுங்க, இந்த வண்டி பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி மாருதி வேகனர். ஒரு கம்பெனி என்டாஸ்மெண்ட் எல்பிஜி வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. 2006 மாடல் 2 வருஷம் எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் கலர்ல வண்டி தெளிவான வண்டிங்க. 2006 மாடல் பெட்ரோல் ஒர்க்கிங் இது, எல்பிஜில ஒர்க்கிங் இது. இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏசி பக்கா ஒர்க்கிங் அடிச்சு 4 டயர் மாத்திரம் ஒரு 80% இருக்கு. வண்டி இன்ஜின் 100% தெளிவா இருங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் பாத்தீங்கன்னா 2006 மாடல் 3 கண்டிஷன் இருக்குது. வண்டி எஃப்சி கரண்ட். இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,29,000 கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஃபோர்டு ஃபிகோ அஸ்பயர். ஒரு டைட்டானியம் டாப் அண்ட் மாடல் பாத்துருக்கீங்க. அது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர்ல 1042 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்த வண்டி. டாப் அண்ட் மாடல் ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் ஸ்டீரிங், டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம், ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன், லெதர் சீட் போட்டுருக்காங்க. பாடியில ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா 2015 மாடல் 2 கண்டிஷன் இருக்குது. ஃபோர்டு ஃபிகோ அஸ்பயர் டைட்டானியம் மாடல். இந்த வண்டி வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,29,000 வண்டி கொடுத்துடலாங்க. நீங்க திருப்பூர் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிறீங்களா, ஒரு 80,000 முன்பணம் கட்டுங்க, இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி மாருதி ஆல்டோ. ஆல்டோ நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வண்டி 5 வண்டி ஆல்டோ போட்டிருந்தோம். எல்லா வண்டியுமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு. உங்களுக்காக ஒரு ஆல்டோ கொண்டு வந்திருக்கேன். 2009 மாடல். நீங்க மார்க்கெட்ல மினிமம் 1.25 கம்மியில வண்டி விற்கிற வண்டிங்க. சில்வர் கலர் வண்டி, தெளிவான ஒரு வண்டிங்க. 2009 மாடல் 2 கண்டிஷன். இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும். நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்தலாம். அப்படியே ஆஸ்டிஸ் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,29,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஹோண்டா சிட்டிங்க. 2005 மாடல் பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க மார்க்கெட்ல 1,000 ரூபாய் விற்கிற வண்டி 2005 மாடல். நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 99,000 கொடுக்க போறேங்க. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க. பாடி லைன் சின்ன சின்ன பெயிண்டிங் டச் அப் பண்ணது இருக்கும். மற்றபடி ஒரிஜினாலிட்டியே இருக்குங்க. ரஸ்ட் மேக்ஸிமம் ரஸ்ட்ல வண்டி இருக்காது. இன்டீரியர் பக்கம் வரைக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்குது, செட் ஒர்க்கிங் இருக்குது. இன்ஜின் 100% குவாலிட்டியா இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வோல்க்ஸ்வேகன் ஜெட்டா. நீங்க மார்க்கெட்ல 3 லட்சம் ரூபாய் கம்மியெல்லாம் வண்டி போயிட்டு இருக்கிற வண்டிங்க. நம்ம கொடுக்க போற ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,39,000 கொடுக்க போறோம். இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா 2011 மாடல் 3 கண்டிஷன் வந்து எஃப்சி கரண்ட்ல இருக்குது. வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் வண்டி இன்ஜின் 100% ஒரு டீசல் வண்டி. பாடி லைன் அடி 2 ஸ்கிராச்சஸ் இருக்குது. லெதர் சீட் இருக்குல்ல, இன்டீரியர் ஃபுல்லா லெதர் சீட் புதுசா போட்டுருக்காங்க. வண்டி ஒரு ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,39,000 வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஃபியட் புண்டோங்க. ஒரு 2014 மாடல் மல்டி ஜெட் இன்ஜின்ல பாத்துட்டு இருக்கிறீங்க. இதோட மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் வண்டி வித்துருக்க வெளியில. ஒரு மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஃபேன்சி நம்பர்ல வந்துரும் வண்டி. நம்ம கொடுக்க போற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,49,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா 2014 மாடல் 2 கண்டிஷன் இருக்கு. வண்டி இன்ஜின் 100% தெளிவா இருக்கும். ஸ்விஃப்ட் கூட சேம் அதே இன்ஜின் தாங்க. வெறும் 2,49,000 வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்க்க போற வண்டி ஹுண்டாய் அக்சென்ட். ஒரு 79,000 பட்ஜெட்ல ஒரு செடான் டைப் கார் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வண்டி வந்து பெட்ரோல் வண்டி 2000 மாடல். பேப்பர்ஸ் உங்களுக்கு 4 வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்குதுங்க. இன்ஜின் 100% தெளிவா இருக்கும். வண்டி
அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மைனஸ் கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கு. மத்தபடி வண்டி இன்ஜின் 100% இண்டி லெதர் சீட் போட்டு இண்டி பக்கா கண்டிஷன் இருக்குது. 4 டயர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 80% இருக்கும். 2000 மாடல் அசன்ட் வெறும் 79,000 வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி மாருதி ஸ்விஃப்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு டீசல் வண்டி வீடியோ கண்டிஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். வண்டி 2008 மாடல், உங்களுக்கு 2029 வரைக்கும் வண்டி பேப்பர் கரண்ட் இருக்குதுங்க. டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்து ஏசி ஒர்க், லெதர் சீட் போட்டுருக்காங்க. இன்ஜின் 100% நல்லா இருக்கும். பாடியில அடி 2 ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காதுங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீல் வந்து பாத்தீங்கன்னா 2008 மாடல் 4 கண்டிஷன் இருக்குதுங்க. வண்டி எஃப்சி 2029 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,15,000 கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லைங்க, திருப்பூர் லோக்கல் கஸ்டமர் இருந்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 முன்பணம் கட்டுங்க அந்த வண்டி லோன் போட்டு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி Hyundai Verna. ஒரு 5 வருஷம் பேப்பர் கரண்டோட பாத்துருக்கீங்க. ஒரு டீசல் வண்டி, சிஆர்டி இன்ஜின், செடான் டைப்ல நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்க வண்டிங்க. இந்த வண்டியோட ஓவரால் டீல் வந்து பாத்தீங்கன்னா 2009 மாடல், உங்களுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. 2029 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குதுங்க. 4 டயர் மட்டும் ஆவரேஜ் ஒரு 40% வந்துடும். அலைவில் வந்துடும். வண்டி இன்ஜின் 100% தெளிவா இருக்கு. சிஆர்டி இன்ஜின். பாடி பாத்தீங்கன்னா அடி 2 ஸ்கிராச்சஸ் இருக்காது. இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் போட்டுருக்காங்க. வெறும் 1,69,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி மாருதி ஸ்விஃப்ட் டிசைர். ஒரு வீடியோ கண்டிஷன் பாத்துருக்கீங்க. நிறைய பேர் டிசைர் கேட்டிருந்தீங்க. நம்மளுக்காக வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டி பாடியில் பாருங்க அடி 2 ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. பாடி நீட் அண்ட் குவாலிட்டி இருக்கும். பிளாக் கலர்ல ஒரு திருப்பூர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் 39 ரிஜிஸ்ட்ரேஷன் 2 கண்டிஷன் இருக்குங்க. 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கிற வண்டி. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3,15,000 கொடுத்துடலாங்க. நீங்க திருப்பூர் லோக்கல் கஸ்டமரா ஒரு 70,000 முன்பணம் கண்டுங்க இந்த வண்டி லோன் போட்டு கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி டாடா இண்டிகா விஸ்டா 2010 மாடல் கொண்டு வந்திருக்கோம். ஒரு சேம் ஷிஃப்ட் சேம் அதே இன்ஜின், ஒரு கோட்டேஜ் இன்ஜின் கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஃபேன்சி நம்பர் வந்துடும். வண்டி இன்ஜின் 100% இருக்கும். இன்டீரியர் பக்கா கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டி ஓவரால் டீல் வந்து பாத்தீங்கன்னா 2010 மாடல் 2 கண்டிஷன் இருக்குது. 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1,49,000 வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி மாருதி ஆமனி. ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு லோக்கல் நம்பர் வண்டி கொண்டு வந்திருங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2016 மாடல், ஒரே ஓனர் வண்டி, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் 42 திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி பாடி தெளிவா இருக்கும். பேப்பர்ஸ் கரண்ட்ல இருக்குது. இன்ஜின் 100% தெளிவா இருக்கு. ஒரு MP5 இன்ஜின், பியூர் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,65,000 வண்டி கொடுத்துடலாங்க. நீங்க திருப்பூர் லோக்கல் கஸ்டமர்ஸா இல்ல 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிறீங்களா, அந்த வண்டிக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80,000 முன்பணம் கட்டுங்க அந்த வண்டிக்கு லோன் போட்டு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி ஒரு Hyundai Sandro. வெறும் 89,000 பட்ஜெட்ல பாத்துருக்கீங்க. வண்டி வந்து 2005 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. இன்ஜின் 100% இருக்கும். ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி. 4 அலாவில் கம்பெனி அலாவில் வந்துடும். வண்டி ஏசி ஒர்க்கிங் இருக்குது, செட் ஒர்க்கிங் இருக்குது, உள்ள லெதர் சீட் வந்துடும். வண்டி ஓரளவு பார்த்தா ஒரு 90% பக்கா தெளிவா கண்டிஷன். இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 89,000 பிக்சர் ரேட் அந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வேர்ல்ட் 7 வென்டோ. 2 வண்டி பார்க்க பாருங்க. ஒரு பெட்ரோல் வண்டி, ஒரு டீசல் வண்டி பார்க்க போறோம். வந்து டீலர் ஆஃபர் இந்த 2 வண்டியும் கொடுக்க போறாங்க. இந்த வேர்ல்ட் 7 பெட்ரோல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2011 மாடல் 3 கண்டிஷன் இருக்குது. இன்ஜின் 100% தெளிவா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் இருக்குது. டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஆடியோ நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,29,000 கொடுத்துடலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2012 மாடல் 3 கண்டிஷன் இருக்குது. அதே வேர்ல்ட் 7 வென்டோ. இது ஒரு டீசல் வெஹிக்கிள் வண்டி. பாடியும் தெளிவா இருக்குங்க. ஒரே ஒரு இன்ஜெக்டர் மட்டும் இந்த வண்டிக்கு சர்வீஸ் பண்ணும். மற்றபடி டீலர் ஆஃபர் கொடுக்க போறோம். மார்க்கெட்ல நீங்க 3 லட்சம் வைக்கிற வண்டி வெறும் 2,25,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க.